The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. மும்மொழி கற்க வேண்டும் என்பது மட்டுமே நோக்கம், இந்தி திணிப்பு இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், இந்தி திணிப்பு என திமுக பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருவதாக சாடினார். 2019 மே 31 புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா, ஐஎஸ்ஆர்ஓல பெரிய மனிதராக இருந்தவர், அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் எல்லாருமே 3 மொழிகளை கற்க வேண்டும். முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும், தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும். 2வது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும். 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று மே 31, 2019 கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினெட்ல மோடி ஐயா வச்சு, இது ஏற்புடையது அல்ல. 1965 இதே தான் ஓடிட்டு இருக்கு. 68 புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், 86 வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்திலும் இதே பிரச்சனை தான். ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 3 2019 இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்துறார். 3 மொழிகளை கற்க வேண்டும், உண்மைதான். காரணம், உலகம் மாறிவிட்டது, முன்னேறி கொண்டிருக்கிறது, எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. 1965 பஞ்சாங்க மாடல், அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓபன் பண்றாங்க. ஐயோ, ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்? 3 மொழி படிக்க வேண்டும். காரணம், உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க ஐயா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரும் எடுக்கல, திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளாக வரணும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க? இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். இதான் அவங்க நோக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.